அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வ மங்களம் மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகை கௌரி நாராயணி நமஸ்தே. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேச சர்வாய் மகா தேவாய நமஹ. அமிர்த மிருத்யுஞ்சய சுவாமியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தர்களுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு 26/4/2026 முதல் 2/5/2026 வரை விரதாதி விசேஷங்கள். பரவ வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை தசமி திதி, இரவு 9:32 வரை. அதன் பின்பு ஏகாதசி. இன்று மகம் நட்சத்திரம் இரவு 11:30 வரை. அதன் பின்பு பூர நட்சத்திரம். இன்று விருத்தி நாமயோகம் நள்ளிரவு 1:16 வரை. அதன் பின்பு துருவம் நாமயோகம். தைதூல கரணம் காலை 6:15 வரை. அதன் பின்பு கரசை கரணம் இரவு 7 மணி வரை. அதன் பின்பு வனசை கரணம். இன்றைய யோகம் மந்த யோகம். இன்றைய விசேஷங்கள்: சதாசிவ பிரமேந்திரர் குரு பூஜை, வாசாவி ஜெயந்தி, மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம், வீரபாண்டி கௌமாரி அம்மன் கருட வாகன புறப்பாடு, கன்னிகா பரமேஸ்வரி பூஜை, திருத்தணி சிவபெருமான் புலி வாகனத்தில் புறப்பாடு, திருச்சிராமலை தாயுமானவர் திருக்கல்யாணம், திண்டுக்கல் பத்மகிரீஸ்வரர் புறப்பாடு. இன்றைய வாசாவி ஜெயந்தி. வாசாவி ஜெயந்திங்கிறது பராசக்தியினுடைய அவதாரம், பராசக்தியுடைய அம்சமான கன்னிகா பரமேஸ்வரி. நிறைய பேருக்கு கன்னிகா பரமேஸ்வரி குலதெய்வமாக இருக்குது. அது பேர் வாசாவி அப்படின்னு பேர் அந்த அம்மனுக்கு. அவ அவதாரம் சில காலம் முன்னாடி மனிதனாக பிறந்து நிறைய துன்பங்கள்லாம் அனுபவித்து பொறுமையாக காத்து வாழ்ந்தவர். சித்திரை மாதம் வளர்பிறை தசமி திதி, வைகாச சுத்த பஞ்சமி அப்படின்னு, அதாவது வைகாச சுக்ல தசமி இந்நாளில் கொண்டாடப்படும். இந்த விழா குறிப்பாக ஆரிய வைசியர்களால் குலதெய்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைய தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டு வருது. ஆகவே இந்த தினம் சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை கொண்டாடி உண்டு. இதனுடைய வரலாறு: ஆந்திராவில் பொன்னுகொண்டாங்கிற ஊர்ல விருட்சம் வாசவி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்து தன் குலப்பெருமைக்காக அகிம்சை கொள்கையுடன் காப்பாற்ற அக்னி பிரவேசம் செய்தார். அதாவது ஆந்திரா மாநிலத்தில் பொன்னுகொண்டா என்ற ஊர்ல பறந்து அவளுக்கு பல தொல்லைகள் கொடுத்தது. அது பொறுமை காத்து கடைசியில தன்னுடைய துன்பத்தை தாங்க முடியாமல் இனிமே இந்த உயிரை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி அக்னி பிரவேசம் செய்கிறார். அதுக்கு நிறைய சரித்திரம். அதனால தெலுங்கானா, கன்னடா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள வைசிய சமூகத்தினர் கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்லி வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் வாழும் போது அவனுடைய மகிமை தெரியாது. அவருக்கு எவ்வளவு துன்ப பண்ணணுமோ, எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ, எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ, எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தணுமோ அத்தனை பண்ணுவாங்க. ஆனா அது உயிர் போன பிறகு அதனுடைய மகிமை இறைவன் வெளிப்படுத்துறார். அப்ப அந்த ஒழுக்கத்தினுடைய பிரதிபிம்பம் அது இன்னைக்கு நம்ம இறைவனாக நினைச்சு அதே சமூகத்தினர், அதே மக்கள் தெய்வமாக வழிபாடு செய்யறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ பொறுமை பொறுத்தால் பூமி ஆழ்வாருங்கிறது அதான் சரித்திரம். பொறுத்தவனுக்கு பூமி ஆளக்கூடிய தன்மைங்கிறது இதுவே ஒரு சாட்சி நம்மளுக்கு. ஆகவே இந்த தினம் நம்மளை கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். அந்த வாசவி ஜெயந்தி அந்த வழிபாடு செய்யும்போது பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். நல்ல பலன்கள் வேண்டி விரதம் இருந்து நீராடி வழிபாடு செய்து வரவங்களுக்கு, விளக்கேற்றி வழிபாடு செய்தவர்களுக்கு, பானகம், நீர்மாறு, பாயசம் சிறப்பு நெய்வேத்தியம்லாம் செய்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த அம்பாள்
அந்த பெண்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யம் கொடுத்து, மாங்கல்ய பலம் கொடுத்து, அழகும் அந்தஸ்தும் சேர்த்து கொடுக்குறா அந்த அம்பாள். ஆகவே இந்த வாசாவி ஜெயந்தியில அந்த கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம் சென்று வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக சதாசிவ பிரமேந்திர குரு பூஜை இன்றைய தினம் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பூஜை. தசமி திதியில கரூர் அருகில் நீரிழில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இவரது ஜீவ சமாதி. இப்பகுதி மக்கள் அனைவரும் அபிஷேகம் ஆராதனை செய்து பல கச்சேரிகள்லாம் நடத்திட்டு வர்றாங்க. அந்த தினம் இசை கச்சேரிகளும் நடத்துவாங்க. அதில் சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த விசேஷம் 26/4 ஞாயிற்றுக்கிழமை சதாசிவ பிரம்மேந்திரருக்கு உண்டான விசேஷம். அது போய் வழிபாடு செய்யும்போது பலவிதமான நன்மை உண்டாகும். குரு கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். பிரம்மேந்திர அதிஷ்டானம் நேரூர் கரூர் மாவட்டத்தில் காவிரி கரையில் இருக்குது. அதனால இது போய் வழிபாடு செய்யுங்க. இத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆராதனை சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இவர் முக்தி பெற்ற காலம் அப்படின்னு எடுத்தா 1753ஆம் ஆண்டு சித்திரை மாதம் ஜீவ சமாதி அடைந்தார். அதனால அவர் நினைவுக்காண்டி வழிபாடு செய்து வருகிறோம். சதாசிவ பிரம்மேந்திரருடைய வரலாறு பெரிய வரலாறு. அது இன்னொரு சமயத்துல நம்ம சொல்லலாம். சதாசிவ பிரம்மேந்திரர் மிருகசிஷ நட்சத்திரம் 17 to 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்து ஆளானவர். அத்வைத்தை ஞானமாக கொண்டு கர்நாடக இசையெல்லாம் நிறைய பாடியிருக்கிறாரு, நிறைய ஏற்றிருக்கிறார். அதனால அவர் வழிபாடு செய்யும்போது அந்த இசை ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில பெரும் பகுதி அவர் மௌன விரதமாகவே இருந்து காலத்தை கடப்பார். அவர் பேசணும்னா ரொம்ப ரொம்ப அபூர்வம். அவர் பேசிட்டாலே பெரிய அபூர்வம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு இருந்தார். அவ்வளவு தூரம் மௌன விரதத்திலே இருந்தார். அதனால அவருடைய உடல் எப்பவுமே வாசனையால நிரப்ப பெற்று இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு தூரம் அவருக்கு உண்டான மகிமை. அதனால இந்த தினம் நம்மளுக்கு இந்த சதாசிவ பிரம்மேந்திரத்தை வழிபாடு செய்து கொள்ளும் போது அனைத்து விதமான நன்மைகள் நம்மளுக்கு அடையும். அடுத்தபடியாக பரவ வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி 27/4/2026 திங்கட்கிழமை வளர்பிறை ஏகாதசி இரவு 8:51 வரை. அதன் பின்பு துவாதசி திதி. இந்த பூர நட்சத்திரம் இரவு 11:34 வரை. அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம். துருவம் நாமயோகம் இரவு 9:35 வரை. அதன் பின்பு வியாதிபாத நாமயோகம். மனசை கரணம் காலை 7:50 வரை. அதன் பின்பு பத்திரை கரணம். இன்றைய நித்திய யோகம் சித்த யோகமாக உள்ளது. இன்று வளர்பிறை ஏகாதசி. திருத்தணி சிவபெருமான் ரத உற்சவம். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திக் விஜயம் செய்தருள்கள். சுவாமி அம்பாள் இந்திர விமானத்தில் பவானி. திருப்பனந்தாள் சிவன் திருக்கல்யாணம். சோழ நரசிம்மபுரம் லட்சுமி நரசிம்மர் அனுமந்த வாகனத்தில் பிரவேசம். தூத்துக்குடி நடராஜ பெருமாள் முருகு சட்ட சேவை. உத்தரகோச மங்கை மங்களேஸ்வரி வெள்ளி மஞ்சள் தபசு காட்சி. இன்று வளர்பிறை ஏகாதசி. இந்த வளர்பிறை வரக்கூடிய ஏகாதசி சித்திரை மாசத்துல காமதா ஏகாதசின்னு பேர். காமதா ஏகாதசி என்று அழைக்கப்பட்ட இந்த நாளில் விரதம் இருந்து சகல விதமான பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். இந்த விரதம் இருக்கும் போது மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் செல்வம் செழிப்பு ஆரோக்கியம் முன்னேற்றம் ஆகிய கிடைக்கும். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு விஷ்ணுவை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு அளவற்ற செல்வம் முதல்ல கிடைக்கும். லட்சுமி தேவி உடன் இருப்பதால் தன பிராப்தம் அதிகரிக்கும். அது காமத ஏகாதசி. விருப்பங்கள் பூர்த்தியாகும் பெறதுக்கு நம்மளுக்கு என்ன விருப்பம் அது பூர்த்தி ஆகும். ஆனால் அறியாமல் செய்த பாவங்கள் பிரம்மஸ்தி தோஷம் போன்றவற்றை நீங்கும். புண்ணியம் கிடைக்கும் இந்த விரதம் இருந்து வாழும்போது. ஆனால் விருப்பங்கள் நிறைவேறுதல் அப்படின்னாலே காமத ஏகாதசி அப்படின்னு சொல்றோம். அப்ப விருப்பம் நிறைவேறணும்னா
இந்த விரதம் மனப்பூர்வமாக துளசி தீர்த்தம் சாப்பிட்டு துளசி மாலை சாத்தி பெருமாளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி லட்சுமியுடைய பூஜையெல்லாம் செய்து வரும்போது ரொம்ப சிறப்பு, வளமான வாழ்க்கை கிடைக்கும். செல்வம் வேணும் நம்மளுக்கு. பெருமாளை வணங்கும் போது லட்சுமி தேவியுடைய அனுகிரகம் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால செல்வ செழிப்போட வாழக்கூடிய தன்மை கிடைக்குது பெருமாளை வேண்டி வரும்போது. முதல்ல நம்ம வந்து சாபம் நிவர்த்தி ஆகணும். ஆனால் அந்த சாப நிவர்த்திக்கு என்ன, கந்தர்வ தம்பதிகள் கதையின்படி சாபங்கள் ஏற்படும் இந்த தடைகள் மற்றும் ராட்சச பிறவி போன்ற கொடிய வினைகள் நீங்கும். நம்ம போன ஜென்மத்திலையும் சரி, இன்று வரைக்கும் நம்ம செஞ்ச பாவத்துக்குண்டான பிறவி ராட்சச ஜென்மமாக மாறக்கூடாது. அத்தனை நம்ம சேர்த்து வேண்டிக்கணும். முறையாக இந்த ஏகாதசி விரதம் இருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக 100% மோட்சம் கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் மட்டும் அல்லாது வருடந்தோறும் 24 வகையான ஏகாதசி, ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. ஆகவே இது முறையாக பயன்படுத்தி கொண்டு ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் செய்து அன்று காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து புனிதமான நீராடி, பெண்கள் கண்டிப்பாக மஞ்சள் பூசி நீராடணும். மஞ்சள் தண்ணியில குளிக்கலாம், மஞ்சள் பூசி குளிக்கலாம். நறுமணம் உள்ள வாசனை திரவியங்கள் கூந்தலில் அலங்காரித்து கொள்ளலாம். இதெல்லாம் செய்யும்போது நல்ல லட்சுமி தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கும். பெண்கள் மஞ்சள் தண்ணியில குளிக்கிறது, மஞ்சள் பூசி குளிக்கிறது நல்ல வாசனை பூக்களாலும் அல்ல வாசனை திரவியங்களாலும் அலங்காரம் செய்து கொண்டு லட்சுமி தேவி வழிபாடு செய்யும்போது நல்லா உண்டாகும். அப்போ பால் பாயசம்லாம் நைவேத்தியம் செய்யலாம். நம்ம விரதம் இருக்கும்போது பால் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். முடியாத பட்சத்தில் சுத்த ஜலம் அருந்தி விரதம் இருக்கலாம். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து முறையாக பின்பற்றும் போது இந்த ஏகாதசி விரதம் முடிவு அப்படின்னு எடுத்தாலே மறுநாளே தான் துவாதசி திதி ஆரம்பித்தால் அன்றைய தினம் தீர்த்தமாடி பெருமாளை தரிசனம் செய்து உணவு அருந்தலாம். அடுத்தபடியாக பரவபட்சம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி 28/4/2026 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை துவாதசி இரவு 8:40 வரை. அதன் பின்பு திரியோதசி திதி. உத்திர நட்சத்திரம் இரவு 12:07 வரை. அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம். வியாதிபாத நாம யோகம் இரவு 9:35 வரை. அதன் பின்பு ஹர்ஷனம் நாமயோகம். இந்த பவகரணம் காலை 6:40 வரை. அதன் பின்பு பாவளவ கரணம். இந்த அமிர்த யோகம் கரிநாள். இந்த விசேஷம் பரசுராம துவாதசி, மதுரை மீனாட்சி சொக்கநாத திருக்கல்யாணம், சீர்காழி திருப்பண்ணாத்தாள் இத்தலங்களில் சிவபெருமான் புறப்பாடு. திருச்சிராமலை தாயுமானவர் தங்க குதிரை வாகனத்தில், அம்பாள் கண்ணாடி விசிறி பல்லாக்கில் பவனி. இதை சிறப்பு பரசுராம துவாதசி. இந்த பரசுராமர் அப்படிங்கிறது விஷ்ணுவினுடைய 6வது அவதாரம் பரசுராமர். அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகவும் உயர்வாக கருதப்படுவார். ஆனால் நம்ம விஷ்ணு கும்பிட்றோம், பெருமாளையும் சொல்லி கும்பிட்றோம், நாராயணன் சொல்லி கும்பிட்றோம். ஆனால் அவதாரத்தை நம்ம வந்து உதாசீனப்படுத்துகிறோம் சில நேரம். இந்த அவதாரங்கிறது பேசுறதோடு மட்டுமே வச்சுக்கிறோம். தசாவதாரம் அப்படிங்கிறது பேசுறது மட்டுமே நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு விசேஷத்துக்கு நம்ம வந்து முறையாக அந்தந்த நாமங்கள் சொல்லி வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அளவில்லாத செல்வம் கிடைக்கும். அந்த அவதாரத்தை நம்ம வந்து முதல்ல மதிக்கணும். ஆகவே இந்த பரசுராமர் துவாதசியில வைஷ்ணவனாக விரதம் இருந்து சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். இந்த விரதம் மேற்கொண்டாலே தீவினைகள் அழியும், சத்துருக்களை நீங்கும், ஞானம் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மனமும் உடலும் வலிமை பெறும் இந்த பரசுராமரை கும்பிடும் போது. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை வருது இந்த ட்ரிப்பு, அது செவ்வாயினாலே உக்ரம். அதனால் அதிகாலை நீராடி
விஷ்ணு படம் இல்லைன்னா பரசுராமர் படம் வந்து பூக்களால் நல்லா அலங்காரம் செய்து விஷ்ணுக்கு பூஜையெல்லாம் செய்து சாம்பிராணி போன்ற தூப தீபம்லாம் காட்டி ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருந்து பூஜை செஞ்சுட்டு வரும்போது அளவில்லாத செல்வம் கிடைக்கும். அளவில்லாத செல்வம்னா பணம் மட்டும் கிடையாது, சத்துருக்கள் தொல்லை நீங்கிறது, தீவினை அழிகிறது, பாவம் நீங்கிறது, பிரம்மாசி தோஷம் போன்ற நிவர்த்தி ஆகுது, ஜாதக தோஷம் நிவர்த்தி ஆகிறது. அத்தனை நிவர்த்தி ஆகி நம்ம ஞானம், வைராக்கியம், மன வலிமை, பராக்கிரமம், சென்ற இடம் சிறப்பு அனைத்தும் கொடுக்கும். பொருளாதாரம் உயரும். ஆகவே இவர் வந்து அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டாலே பரசுராமர் பிறந்தது ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக அவதரித்தார். அவர் எப்பவுமே நீதியும் தர்மத்தையும் நிலைநாட்டியவர். நீதி யார் தவறாங்களோ அவர் பக்கத்திலே சேர்க்க மாட்டார். நீதி தவறியவர்கள் அவர் வந்து தண்டித்தே தீர்வார். அதனால்தான் அந்த பரசுராமர்னால சில இனத்தவர்கள் வழிபாடு செய்யவே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவு கோபக்காரங்க. அந்த கோபம் வந்துச்சுன்னா சம்ஹாரம் தான், அழிவு தான். தெய்வ தாட்சணம் என்று அவர் வந்து சம்ஹாரம் பயந்துவார். அவருக்கு கண்ணுக்கு அவர் நல்லவராக தெரிகிற வரைக்கும் அது வந்து ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இந்த பரசுராமர் மனதார வேண்டி வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் கைகூடும், மன வலிமை பெறும், பராக்கிரமம் உண்டாகும், செல்வம் அதிகரிக்கும், போர்த்தன்மை போர்த்தன்மைன்னா நம்ம வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறோம், அதை ஜெயிச்சே ஆகணும், போராடுறோம், அதிலே வெற்றி பெறக்கூடிய தன்மை நிச்சயமாக அந்த பரசுராமருடைய வழிபாடு மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பரவ வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி 29/4/2026 புதன்கிழமை வளர்பிறை திரியோதசி திதி இரவு 9 மணி வரை, அதன் பின்பு சதுர்தசி திதி, அஸ்தம் நட்சத்திரம் நள்ளிரவு 1 மணி 11 நிமிடம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம், ஹர்ஷனம் நாமயோகம் 10 மணி 15 நிமிடம் வரை, அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம், கௌளவ கரணம் காலை 8 மணி 15 நிமிடம் வரை, அதன் பின்பு தைதூல கரணம். இன்றைய யோகம் மந்த யோகம், அதாவது மரண யோகம். இன்று வளர்பிறை பிரதோஷம், மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ரத உற்சவம், திருமலஞ்சோலை கள்ளழகர் கோவிலிருந்து சுவாமி அழகர் சுவாமி புறப்பாடு. இன்று புதன்கிழமை பிரதோஷ நாள். பிரதோஷம் என்றாலே நம்மளுக்கு அனைவருக்கும் சிறப்பு. அனைவருடைய பக்திக்கு முன்னோடியாக திகழக்கூடியவர் ஈஸ்வர பெருமான். அதுவும் புதன்கிழமை பிரதோஷம். கல்வி, அறிவு, தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சிவனை வணங்குவதன் மூலமே நம்மளுக்கு அனைத்து விதமான கல்வி தடைகள் அனைத்தும் நீங்கும். இந்த நேரத்தில் பரீட்சையெல்லாம் நம்ம எழுதக்கூடிய காலம். அது தேர்வில் நல்ல வெற்றி பெற்று வாழ்க்கைக்கு முன்னோடியாக திகழக்கூடிய செயலில் நம்ம ஈடுபடக்கூடிய காலம். அதான் பரீட்சை. அதெல்லாம் நம்மளுக்கு வெற்றி தேடித்தரும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். புத பகவானையும் சேர்த்து பெருமாளையும் சேர்த்து ஈஸ்வரனையும் சேர்த்து வழிபாடு செய்யும்போது கூட்டு தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். உயர் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நன்மதிப்பு உண்டாகும். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கள, உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க, செல்வந்தர்கள் எனப்படும் பெரும் தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் இது வந்து இந்த புத பகவானுடைய நாளில் வழிபாடு செய்யும்போது பாராட்டுதல் அனைத்தும் கிடைக்கும். தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யும். மனசுமை நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த குழந்தைகளை நல்லா படிக்கிறதுக்கெல்லாம் இந்த புதன்கிழமை தான் வழிபாடு சொல்லுவாங்க. எந்த சாஸ்திர விற்பனைகிட்ட போய் கேட்டாலும் புதன்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. சிவனுக்கோ பெருமாளுக்கோ அம்பலுக்கோ முருகன் எது சொல்லணும் ஐக்கிர சாமி கொண்டு சொல்றது. இப்போ வித்யாகாரகன் அவர் அனுகிரகம் இல்லைன்னா நம்ம ஞானம் கிடைக்காது. ஞானம் இருந்தாதான் படிப்பு, படிப்பு இருந்தாதான் அறிவு, அறிவு இருந்தாதான் செயல். அப்போ அறிவற்ற செயல் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லாபத்தை ஈட்ட முடியாது.
அப்போ நம்மளுக்கு அறிவு கூர்மை வேணும், படித்தது நினைவாற்றலோடு இருக்கணும். அப்போதான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். இல்லை மனதார வேண்டிக்கணும். அதனால் புதன் போகிற காலையில் புத பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் சேர்த்து வழிபாடு செய்யணும். நிதி நெருக்கடி இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிபாடு சேர்த்து செய்து கொள்ளணும். நம்ம பொருளாதாரத்தில் சிக்கலாக இருக்குது, இந்த பொருளாதார சிக்கல் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கணும். ஆனால் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாம் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும். மனதில் ஒரு மன மகிழ்ச்சி தானாகவே பிறக்கும். அதனால இந்த காலத்தில் பிரதோஷ நேரம் 4:06 ஈஸ்வரன் போய் தரிசனம் செய்து வரும்போது சிறப்பு. நந்தி பெருமானுக்கும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சேர்த்து பூஜை, அபிஷேகம், அருகம்புல்லாம் சாத்தி, வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து கொள்ளும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால சில நேரங்களில் புதன்கிழமைங்கிறது சில இடத்துல நரசிம்மருக்கு கூட வழிபாடு செய்ய சொல்லுவாங்க. அதனால்தான் வித்யா அனுகூலகம் வேணும். நம்மளுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி ஆகணும். ஜாதகத்துல புதன் பலம் இல்லைன்னா படிப்பு கொடுக்காது, புத்தி சுவாதீனம் வேலை செய்யாது. அதனால இத்தனை நம்ம முறையாக கையாளக்கூடிய தன்மை, அந்தந்த காலத்தில் வரக்கூடிய விசேஷம் முழுமையாக நம்ம பயன்படுத்தி கொள்ளும்போது இறைவனே நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை தேடி தருவார். அடுத்தபடியாக பரவ வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2026 வியாழக்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி இரவு 9:49 வரை. அதன் பின்பு பௌர்ணமி திதி. இன்று சித்திரை நட்சத்திரம் நள்ளிரவு 2:42 வரை. அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். வஜ்ரம் நாம யோகம் இரவு 8:40 வரை. அதன் பின்பு சித்தி நாம யோகம். கரசை கரணம் காலை 9:30 வரை. அதன் பின்பு வனசை கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக உள்ளது. இன்று நரசிம்மர் ஜெயந்தி. அழகர் தல்லாக்குளத்தில் எழுந்தருளல். அதாவது தல்லாக்குளத்தில் அந்த சாமி எதிர் சேவையாக அருள் செய்வார். திருப்பதி ஏழுமலையான் புஷ்பாங்கி சேவை. இந்த சுப முகூர்த்த நாள். ஆகவே பௌர்ணமிக்கு முதல் நாள் சுப முகூர்த்தம். இந்த நரசிம்மருடைய ஜெயந்தி. நரசிம்மருங்கிறது விஷ்ணுனுடைய அம்சமான 4வது அவதாரம். தச அவதாரத்தில் 4வது அவதாரமாக நரசிம்மர் பகவான் அருள்பாலிக்கிறார். கூட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் யாருன்னா நரசிம்ம பெருமாள். நினைத்த மாத்திரத்தில் அருள் செய்யக்கூடியவர் நரசிம்ம பெருமாள். பக்தர்களுக்கு வேண்டியது வேண்டியபடி அருள் பாலிக்கக்கூடியவர் நரசிம்ம பெருமாள். அனைத்து சிறப்பு மிக்க தெய்வமாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அருளப்பட்டு வரும் நரசிம்ம பெருமான் இன்றைய தினம் 30 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மருடைய அவதார நாள். இன்றைய தினம் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான தடைகள் நிவர்த்தி ஆகும். அதனால அரக்கனை இரண்யகசிபையும் அழித்து, அதனால பிரகலாதனை காக்க நரசிம்மர் தூணிலிருந்து தோன்றி வரவர். பிரகலாதனுக்காண்டி ஒரு பக்தருக்காண்டி ஒரு அவதாரமே மேற்கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். அதனால தீமைகளை அழித்து நீதி நிலைநாட்ட, அதாவது நீதியை நிலைநாட்டணும். ஒருத்தன் அகிம்சையா செய்கிறார், அரசாட்சி சரியில்லை, அது நேர்வழிப்படுத்தணும்னா இன்னொருத்தன் வரணும். அதுக்கு பக்கத்துணையாக அதுக்கு உண்டான அதிகாரத்தோட வந்தாதான். தீமை செய்கிறவனுக்கு அழிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நல்லவரை அழிக்க ரொம்ப ஈஸி. அவர் குனிஞ்சு தலைக்கு கொடுத்துருவார், என்னை வெட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவார் அவர் சார்ல. ஆனா தீமை செய்யறவனுக்கு அவ்வளவு எளிதில் நம்ம நெருங்க முடியாது. அதனால தீமை செய்யறவனை அழிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அந்த தீமையை போராடி ஜெயித்து உலகத்துக்கு நன்மை செய்தவர். மாலை நேரத்தில் தான் அந்த சூரியன் மறைவு நேரம், அந்தி சாயிர நேரம் சொல்லுவோம். அந்த நேரத்துல சாயங்காலமும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, இருளும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. அந்த நேரத்தில் வாசலுக்கு உள்ளே இல்லை, வாசலுக்கு வெளியிலும் இல்லை. அப்ப நடு உத்தரத்தில் நின்று அந்த நரசிம்மரை வதம் செய்கிறார். எந்த ஆயுதம் இல்லாமல் தன்னுடைய நகத்தால்.
அந்த பக்த பிரகலாதற்காண்டி அவதாரம் செய்தவர் தான் இந்த நரசிம்மர். அதனால் நரசிம்மர் ஜெயந்தி மிகவும் சிறப்பு. சோளிங்கர் போய் வழிபாடு செய்யலாம், சிங்கப்பெருமாளுக்கு போய் வழிபாடு செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாத பல இடத்தில் நரசிம்மருடைய அகோலபீடம் போன்ற இடத்துல எல்லாம் போய் நரசிம்மர் ஜெயந்தி போய் தரிசனம் செய்யும் போது பரிபூர்ண கிருபகடாசம் கிடைக்கும். ஆகவே நரசிம்மருடைய வழிபாடு பல காலமாக இருந்து வருது. அது உக்ர தெய்வம் சொல்லி சில பேர் ஒதுக்கி வைத்துக் கொள்வது மரபு. ஆனால் அது வழிபாடு செய்தவனுக்கு அது சாந்தமான தெய்வங்கிறது தெரியாது. பார்க்கறதுக்கு உக்ரம், குழந்தைத்தனமான குணமுடையவர். அதனால் நரசிம்மரை போய் வழிபாடு செய்து கொள்ளுங்க. தைரியத்தை கொடுக்கும், பாதுகாப்பு கொடுப்பார், தடைகள் நீக்குவார், எதிரிகளிடமிருந்து நம்ம பாதுகாத்துவார். ராகு கேது தோஷம், சனி தோஷம் போன்றவற்றெல்லாம் நம்மளுக்கு அதுலேருந்து பாதுகாப்பு தருவார். சர்ப்ப தோஷம் இருந்தாலும் விலகி நிற்கும். ஆகவே இதெல்லாம் நம்ம முறையாக பின்பற்றி வாழ்வாங்க வாழணும் நம்ம. அப்போ அந்த தெய்வத்தை நம்ம இறுக்கமாக கெட்டியாக பிடித்துக்கொள்ளணும்னு சொல்லுவோம். அதனால் நரசிம்மர் ஜெயந்தி, இந்த நரசிம்மர் போய் பாதம் தொட்டு வணங்கி வரும்போது அனைத்து சௌபாகியம் கிடைக்கும் சொல்லு. அடுத்தபடியாக பரவ வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2026 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை பௌர்ணமி இரவு 11 மணி 8 நிமிடம் வரை. அதன் பின்பு தேய்பிறை பிரதமை திதி. சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4 மணி 40 நிமிடம் வரை. அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இன்று சித்தி நாம யோகம் இரவு 9 மணி 35 நிமிடம் வரை. அதன் பின்பு வியாதிபாத நாம யோகம். பத்ரை கரணம் காலை 10 மணி 40 நிமிடம் வரை. அதன் பின்பு பவகரணம். நாள் முழுவதும் சித்த யோகமாக உள்ளது. இன்றைய சிறப்பு விசேஷம் சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை, புத்த பூர்ணிமா, சம்பத் கௌரி விரதம், கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருந்தல். அத்தனை விசேஷம் அடங்கியது இன்றைய தினம். பொறுமையாக கேட்டு கண்டு கழிக்கவும். சித்ரா பௌர்ணமி அப்படின்னால நம்மளுக்கு அனைத்து ஆலயத்திலையும் வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் மட்டுமல்லாது அனைத்து தேவாலயத்திலும் சிறப்பு யாகங்கள், சிறப்பு பூஜைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலம். பெருமாளுக்கு மட்டும் இல்லை, அனைத்து தேவாதி தேவர்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த காலமே. ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமிக்கு விரதம் இருந்து புனிதத்தன்மை அடையக்கூடிய தன்மை இந்த காலத்தில் ஜெபத்தை தொடங்கலாம். உத்தராயண காலம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் பெற்று இருக்கும்போது அந்த காலத்தில் ஜெபத்தை தொடங்கும் போது அந்த ஜெப பலன் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நிற்கும். தெய்வமே நம்மளுக்கு உபதேசம் பண்ணதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த சித்ரா பௌர்ணமி போய் உபதேசம் வாங்கிக்கலாம். முதல்ல ஏதேனும் ஒரு மந்திரத்தை உபதேசம் வாங்கி அவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்து வரும்போது அனைத்து விதமான நன்மைகள் நம்மளுக்கு வந்தடையும். அதனால இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளவு விசேஷம். யம தர்மனின் கணுக்காளரான சொல்லக்கூடிய சித்திரகுப்தர் இந்த வழிபாடுக்கு சிறந்த தினமாகும். ஆனால் இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரையும் சிவபெருமான், பார்வதி ஆகியோரை வழிபடுவதன் செய்ததனால் பாவங்கள் நீங்கும், நற்பலங்கள் கூடும், கர்ம வினைகள் குறையும், மன அமைதி கிடைக்கும் என பலவிதமான நன்மைகள் நம்ம கிடைக்கும். அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பாவ கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்னென்ன பாவம் செய்கிறோம், நம்ம பாவம் செய்யறது யார் எழுதுறா? சித்திரகுப்தன் எழுதுறா. நம்ம புண்ணியம் செய்யறது யார் எழுதுறா? அதையும் சித்திரகுப்தன் தான் எழுதுறார். அது கணக்காளர் மனிதனுக்கு. சரி, நம்ம பாவ புண்ணியம் செய்யறது எப்படி தெரியும்? உங்க வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தா அனைத்து விஷயம் பதிவாகும். அதே போல்தான் இறைவன் மேலுலகத்திலிருந்து கணக்கு பண்றாரா? இல்லை, நம்ம அகத்திலிருந்தே கணக்கு பண்றார். நம்மளுடைய மனசாட்சியே நம்மளுக்கு கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ எது செய்திருந்தாலும், ஒரு நன்மையோ தின்மையோ எது செய்திருந்தாலும் உனக்கு அது கணக்கு உனக்கு தெரியும். அதுதான் சித்திரகுப்தனுடைய கணக்கு. சித்திரகுப்தன் மனிதனாக பாவித்து புண்ணியங்கள் கணக்கு எடுத்து
பலவிதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். அதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது புண்ணிய கணக்கு, நம்மளுக்கு அதிகமாக பாவ கணக்கு அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால வழிபாடு செய்யும்போது சித்திரகுப்தனை பூஜை செய்வதன் மூலம் நம்ம தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை கொடுக்கும், மன தெளிவு உண்டாகும், சரியான முடிவு எடுக்கக்கூடிய திறன் கொடுப்பார். பரிசுத்தமான மனநிலையோட இந்த சாமியை நம்மளுக்கு வழிபாடு செய்து வரணும். இந்த நேரத்தில் நம்ம புனிதமான ஆலயத்தில் சென்று கிரிவலம் போயிட்டு வரலாம், புனித நதிகளில் நீராடலாம், பிறருக்கு உணவு அன்னதானம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம். ஆத்மா சுத்தம் அடையும், கர்ம வினை குறைகிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும், தீமைகள் அகலக்கூடிய தன்மை கிடைக்கும். தான தர்மம் செய்யணும். சித்திரகுப்தனுக்கு வழிபாடு செய்து பௌர்ணமி அன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து பொருள் தானம், வஸ்திர தானம் போன்றவற்றை செய்து வரும்போது அனைத்து விதமான செல்வம் அல்ல கிடைக்கும். செல்வம் குறைவில்லாத செல்வம் அடையும். கலைகள் தேர்ச்சி பெறணும். நான் நிறைய படிக்கிறேன், ஆனால் எனக்கு நினைவு ஆற்றலே இல்லை. நிறைய குழந்தைகள் நோட்டு பேனை வாங்கி கொடுங்க. குழந்தைங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சாலும் நல்ல படிப்பு வந்துடும். சித்திரகுப்தன் கணக்காளர். நம்ம கணக்கு அப்படின்னு வரும்போது பாவ புண்ணிய கணக்கு, நம்ம செய்த தர்ம கணக்கு அத்தனை நம்மளுக்கு சரியான முறையில் இயங்கணும் அப்படின்னு வரும்போது குழந்தைங்களுக்கு அதே கணக்கு சம்மந்தப்பட்ட நோட்டு, பேனா, பென்சிலு, ரப்பரு போன்றவற்றை வழங்கி குழந்தை சூப்பர், நல்லது, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னா நான் சொல்லுவோம், நன்றி சொல்கிறாங்க. அந்த நன்றி சொல்லிட்டு நம்மளுக்கு போனாலே போதுமானது, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான சமம். ஆகவே இந்த தினம் புனித நதிகள் நீராடி யம தர்மராஜன் சேர்த்து வழிபாடு செய்யணும், சரணாகதி அடையணும். தயிர் சாதம் நெய்வேதம் செய்யலாம், மாம்பழம் போன்றவற்றை நெய்வேதம் செய்யலாம், மாம்பழம் தானம் கொடுக்கலாம், மஞ்சள் வஸ்திர தானம் கொடுக்கலாம். எல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு தவறுகள் இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால சித்திரகுப்த பூஜை அப்படின்னு வரும்போது பாவத்தினுடைய கணக்கு நம்மளுக்கு புனித தன்மை கிடைக்கும். நம்ம பொதுவாகவே தீபாவளி நேரம் தான் நம்ம கொண்டாடுவோம். அப்ப தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னு வரும்போது சித்திரை மாசம் வரக்கூடிய சித்திரகுப்தருக்கு சேர்த்து வழிபாடு செய்து வரணும். அப்ப தீபாவளி அடுத்து வரக்கூடிய வட மாநிலத்துல எல்லாம் வழிபாடு செய்யணும் தீபாவளிக்கு தான். அதான் புது கணக்கு எழுதுறது அன்னைக்கு. அதனால பொதுவாக சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு மேசராசியில் சூரியபகவான் உச்சம் பெற்று இருக்கிற காலத்தினால நிறைய படைப்பாளிகளுக்கெல்லாம் ஒரு கணக்கு எழுதக்கூடிய தன்மை கொடுக்கும். அதில் பெரிய பெரிய கடைகள்லாம் புது கணக்கு போடக்கூடிய தன்மையும் இருக்கு. அதில் தூய்மையான ஆடைகள் ஆபரணங்கள்லாம் அழிந்து அதை சகல லட்சண பூஷணங்களோடு சேர்ந்து இறைவனை தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்க. தரித்திரனாக போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ மனது தூய்மையோட புது ஆடை பிடித்து ஈஸ்வரனையும் அம்பாளையும் சேர்த்து தரிசனம் செய்து வரும்போது அனைத்து விதமான செல்வம் கிடைக்கும். அதனால் நம்ம செய்த தவறுகளை தண்டனையிலிருந்து குறைகிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். அறிவு மற்றும் ஞானம், கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக விளங்கும். ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் நீண்ட காலமாக பிரார்த்தனை செய்தவர்கள் அனைத்தும் கொடுக்கும். இந்த அடுத்த விசேஷம் நம்மளுக்கு புத்த பூர்ணிமா. புத்த பூர்ணிமா அப்படின்னால கௌதம புத்தர் ஞானம் பெற்ற உதயம், மகா நிவாரணம் அப்படின்னு பேர். இறப்பு ஆகியவை மூன்றையும் குறிக்கும். ஆனால் புத்தர் பண்டிகைக்கு வைசாக மாதத்து சித்திரை பௌர்ணமிக்கு கொண்டாடப்பட்டு வருது. ஆகவே இது இரக்கமற்ற அகிம்சை வலியுறுத்தல். இந்நாள் புத்தர் சிலைக்கு வழிபாடு செய்வதன் தியானம் செய்வதன் மூலம் நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மையும் உண்டாகும். புத்தர் பெருமான் இளவரசராக இருந்தார். சித்தாந்தர் பேர் கௌதம புத்தராய் ஞானம் பெற்றார் தினம். சித்தாந்தர் அவர் பேர். இளவரசராக இருந்து கொண்டாடப்படக்கூடிய காலம். அது தினந்தோறும் புத்தரை வழிபாடு செய்யறவங்க தெரியும். கோயில் சென்று பிரார்த்தனை செய்து கொள்ளணும். புத்தர் பெருமானை நினைவாற்றல் கூடும். கூர்மையான புத்தி வேலை செய்யும். குரு சாபம் நிவர்த்தி ஆகும். தெய்வ சாபம் நிவர்த்தியாகி தெய்வ கடாட்சம் கிடைக்கும். பழக்க வழக்கம் அனைத்தும் மாறும். நம்மளுக்கு நன்மையான பழக்கம் உண்டாகும். நம்ம அந்த புத்தரை மனதார வேண்டி வரும்போது எத்தனையோ கங்கையில நீராடின பலம் நம்மளுக்கு கிடைக்கும். கங்கையில தான் போய் நீராடணும் அப்படிங்கிறது இல்லை. அதன் தினம் சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால புத்த பெருமானை வணங்கி
சத்யநாராயண பூஜை போன்றவற்றை செய்து கொள்ளும்போது அனைத்து விதமான நம்மளுக்கு நன்மை நடக்கும். அதனால் உலக அளவியல் நடக்கக்கூடிய இந்த இலங்கை, இந்தியா, நேபாளம், சீனா, ஜப்பான் போன்ற தென்கிழக்கு ஆகிய நாடுகளில் இந்த தினம் கோலாகலமாக கொண்டாடுவாங்க புத்தர் ஜெயந்திக்கு. இந்தியாவில் கூட ஒரு சில மாநிலத்திலாம் தான், தமிழ்நாட்டில் அவ்வளவா இல்லை. அதனால் இந்த வட மாநிலத்தையும் சரி வெளிநாடுலையும் சரி, இந்தியா தவிர இலங்கை, நேபாள், சீனா, ஜப்பான் போன்ற நாடு அதிகமாக கொண்டாடக்கூடிய காலம். தெய்வமே புத்தரை அவதாரம் தினம். எப்படி கிறிஸ்துமஸுக்கு இயேசு பிறந்தார் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதனால கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோம், கிருஷ்ணன் பிறந்தாருன்னு. அதே போல் தான் இதெல்லாம் நம்மளுக்கு உண்டான புத்தர் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா அப்படி சொல்லுவோம். அதனால் புத்த பெருமானை நாளை தினம் போய் வழிபாடு செய்யும்போது இந்த தினம் நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சம்பத் கௌரி விரதம். செல்வம், தானியம், வம்ச விருத்தி, அதனால குடும்ப வளர்ச்சி, பெண்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் இது. பெண்களுக்கான விரதம். பெண்கள் சம்பிரதாய பிரகாரம் இது விரதத்தை கையாளணும். நிறைய நேரம் இது பசுகளுக்கு தான் காட்சி தரக்கூடிய கௌரி தேவி. அதனால் இது 16 முடிச்சு கொண்ட நோன்பு கயிறு கையில் கட்டிக்குவாங்க, கழுத்துலையும் கட்டிக்குவாங்க, மாங்கல்ய கயிறோட சேர்த்து. அது பெண்கள் அழகு கூடும், செல்வம் செலுக்கும், நோயற்ற வாழ்வு, வம்ச விருத்தி தலைக்கும். குழந்தை இல்லைன்னா நினைக்கும் போது சம்பத் கௌரி விரதம் இருக்கும்போது சம்பத்தை கொடுக்கும். சம்பத்துனா புத்திர சம்பத்தை கொடுக்கும். அதனால் நிறைய பங்குனி மாதம் கூட சில நேரத்தில் வரும். பங்குனி மாதம் வரும், சித்திரை மாதம் வரும், ஆவணி மாதம். கோமதி அல்லது சம்பத் கௌரி என்றெல்லாம் அழைக்கப்படுது ஒவ்வொரு பேர். அதில் பசு ரூபமாக இருந்து வழிபாடு செய்வாங்க. அதனால் 16 முடிச்சு கொண்ட கயிறை சரடாக கழுத்தில் கட்டிக்கணும். அதிகாலையில் நீராடி சுத்தமான உடைகளை உடைத்து பார்வதி தேவியை படத்தை முன் வைத்து பசு போன்ற உருவத்துடன், அதாவது கோமாத படம் அல்ல கோமாத சிலை வச்சு பூஜை செஞ்சு அந்த கயிறை கையில் கட்டிக்கும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மைகள் சேரும். அடுத்தபடியாக பரவபட்சம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி 2/5/2026 சனிக்கிழமை, தேய்பிறை பிரதமை திதி இரவு 12:45 வரை. அதன் பின்பு திவிதியை திதி. விசாக நட்சத்திரம் நாள் முழுவதும். இந்த வியாதிபாத நாமயோகம் இரவு 9:15 வரை. அதன் பின்பு வரிய நாமயோகம். இந்த பாலவா கரணம் காலை 11:40 வரை. அதன் பின்பு கௌலவ கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த கள்ளழகர் தூணர் மண்டபத்தில் எழுந்தருளி மாண்டுகா மகரிஷிக்கு மோட்சம் எழுத நாள். திருப்பரங்குன்றம் ஆண்டவர் புறப்பாடு. இந்த கருட தரிசனம் செய்வது நன்று. இந்த கருடனை வழிபாடு செய்கிறது அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய காலம். இந்த கருட தரிசனத்துக்கு என்ன பலன்? பிரதமை திதி, விசாக நட்சத்திரம் கூடிய காலம், கருட தரிசனம். கருட தரிசனம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மகாவிஷ்ணுவுடைய அம்சம், மகாவிஷ்ணுவுடைய வாகனம். ஆகவே மகாவிஷ்ணுவுடைய பரிபூர்ண கிருபகடாசம் பெற்றவர். எப்படி சிவனுக்கிட்ட நந்தி ஆசி பெற்று நந்தி ஆனவரோ ஒரு பக்தன், அதே போல் கருட பகவான் முட்டையில பிறந்தாலும் பாவத்துக்காண்டி பல தொல்லைகள் அனுபவித்தாலும் இறுதியில இறைவனை சரணமடைந்து இறைவனுடைய வாகனமாக மாறியவர் கருட பகவான். கருட புராணம் நிறைய உண்டு. ஆக பாவங்கள் தீரும், நாகதோஷம் நீங்கும், நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். இந்த கருட தரிசனத்தால எதிர்மறை எண்ணங்களை போக்கி வாழ்வில் வெற்றி, செல்வம் வரும், தைரியம் மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கும். அந்த காலத்துல கருடன் பார்த்த உடனே எந்த இடத்துல பார்த்தாலும் உடனே உளுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. நாராயணா நாராயணா சொல்லி நமஸ்காரம். இன்னைக்கு யாரும் அந்த கருடன் வானத்துல பறந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. வானத்தை நோக்கி யாரும் தலை தூக்கி பார்க்கறதே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் உண்டு. கருடனை பார்த்த மாத்திரத்திலே உடனே நமஸ்காரம் பண்ணுவாங்க. சில பேர் சாஷ்டாங்க விழுந்த நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஐதீகமாக நம்பிக்கையோட வாழ்ந்த காலம். அதனாலதான் லோக சமஸ்தா சுகினோ பவந்து சொல்றோம். நம்ம லோகம் சரியான முறையில் இயங்கணும்னா
நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கமே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தைரியமே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ணமே அனைத்தும் சரியான முறையில் இயங்கினால் லோகம் சமஸ்தா சுகினோ பவந்து எல்லாமே அடையும். அதனால் கருடனை வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான சுகங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷம் நாக தோஷம் எல்லாம் நீங்கும் கருடனை வழிபாடு செய்யும்போது. கருடனை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த காலம் பஞ்சமி தேதி. அதில் பில்லி சூன்யம் விலகும், கந்திஷ்டி குறையும், துர்சகனங்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள் சூரியனை கண்ட பனி போல நீங்கும். வெற்றி காரியத்தை தேடி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிட்டே இருக்கும். நம்ம வெற்றி போகணும்னா, நம்ம வெற்றி அடையணும்னா, நம்ம ஜெயிக்கணும்னா கருடனை தரிசனம் செய்து வரும்போது பக்கபலமாக இருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுப்பார். தீராத தோல்வியாதி எல்லாம் நிவர்த்தி ஆகும். நாள்பட்ட நோய் குணம் ஆகும். பண வரவு அதிகரிக்கும். லட்சுமி கடாசம் உண்டாகும். தன பிராப்தம் குறையாத செல்வமாகவே நம்மளுக்கு வீட்டில் எப்பவுமே தங்கும். அந்த கிழமை பிரகாரம் நம்மளுக்கு ஒரு கருடனை நம்மளுக்கு தரிசனம் செய்யும் போது என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு கருடனை தரிசனம் செய்யும்போது நீண்ட நாளாக இருந்த வரும் நோய் தீரும். அதாவது பல காலமாக தீராத வியாதி கருடனை தரிசனம் செய்யும்போது குறையுது. திங்கட்கிழமை வரக்கூடிய நாளில் அந்த கருடனை நம்ம தரிசனம் செய்யும்போது குடும்ப நலம், மகிழ்ச்சி மற்றும் செல்வம் பெருக்கும். அதாவது திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாளில் நம்ம கருடனை தரிசனம் செய்யும்போது மன அமைதி, மன தைரியம் கூடும், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். அதே மாதிரி புதன்கிழமை வரக்கூடிய காலத்தில் அந்த கருடனை நம்ம தரிசனம் செய்யும்போது எதிரிகள் இல்லாத நிலை உருவாகும், பலவிதமான நன்மை கொடுக்கும். வியாழக்கிழமை வரக்கூடிய காலத்தில் நம்ம கருடனை தரிசனம் கண்டால் அந்த வியாழக்கிழமையில கண்டங்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். குருவுடைய நாளுங்கிறனால ஆயுளும் சேர்த்து கொடுக்குறார். வெள்ளிக்கிழமை அன்று தரிசனம் செய்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும், தங்க ஆபரண சேர்க்கை உண்டாகும். அந்த தினம் கருடனை தரிசனம் செய்து ஒரு தங்க நகை வாங்குறாங்க அப்படின்னா அந்த தங்க நகை நம்ம எப்பவுமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு கொடுப்பார். அதே சனிக்கிழமை அதே கருடனை தரிசனம் கண்டால் நற்கதி கிடைக்கும், அதாவது மோட்சம் கிடைக்கும், கர்ம வினைகள்லாம் நீங்கும். நம்மளுக்கு கடைசியில கதியில நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம பொதுவாகவே வாழும் காலத்தில் அனைத்து பேராசையோட வாழ்றோம். பணம் வேணும், பொருள் வேணும், ஆடை வேணும், உணவு வேணும், அனைத்தும் வேணும். வண்டி வேணும், கார் வேணும், புதிய வீடு வேணும், மோதிரம் வேணும், நல்ல செருப்பு வேணும். அத்தனை நம்ம ஆசைக்காண்டி அணிந்து கொள்றோம், அனைத்தும் அனுபவிக்கிறோம். மனைவி வேணும், குழந்தை வேணும், அண்ணன் வேணும், தம்பி வேணும், ஆசையோட வாழ்றோம். ஆனா கடைசி இறுதி காலத்துல நம்மளுக்கு என்ன தேவை? இந்த உயிர் பிராணம் போனால் நல்லபடியா போகணும் தான் நினைப்பு வரும். கடைசி காலத்துல என்ன வரும்? இந்த உயிர் பிரியும் போது நம்மளுக்கு சுகமாக பிரியணுங்கிறது எண்ணம் மட்டுமே நம்மளுக்கு மேலோங்கி நிற்கும். அதனால சனிக்கிழமை கருடனை தரிசனம் செய்யும் போது நற்கதி மோட்சம் கிடைக்கும். அதனால சனிக்கிழமை கருடனை வானத்தில் பார்த்தாலும், சனிக்கிழமை பெருமாள் கோயில் போய் வழிபட்டாலும், தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உடனே உளுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. அந்திம காலத்தில் உதவக்கூடிய தெய்வமாகவே உங்களுக்கு சொர்க்கலத்துக்கு கூட்டு போவார். ஆனால் மேலோகத்துக்கு நம்ம செல்லக்கூடிய மார்க்கத்தை அவர் காட்டி கொடுப்பார். அதனால கருட தரிசனம் செய்யும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அதனால்தான் சில ஆலயத்துல எல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடன் வட்டமிடும். பெருவாரியான கோயில், ஒரு சில கோயில் தவிர கரெக்டான முறையில பூஜை நடந்திருக்குது, கரெக்டான முறையில் ஆகம விதி பிரகாரம் பூஜை நடக்குது, ஆகம விதி பிரகாரம் மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க, சாஸ்திர பிரகாரம் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கருடன் அங்கே வட்டமிடுவார். அதுவே நம்மளுக்கு ஒரு சான்று. அதனால யார் கரெக்டான முறையில இருக்கிறாங்கோ, நேர்மையாக யார் வாழ்ந்தாங்கோ அத்தனை பேர் இந்த கருடன் துணையாக நின்று வழி நடத்துவது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா.